2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பொழுதும் கனவுகளுடன் வாழ்க்கையை நடத்தும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருவோண நட்சத்திரக்காரங்க எப்போதும் என்னன்னாக்க இவங்க ஒரு கற்பனை உலகத்திலேயே அப்படியே மறந்துட்டு இருக்கிறதா. எப்போதும் என்னன்னாக்கா இவங்க வாழ்க்கை துணை தான் இவங்களை ஆளுமை செய்வாங்க. மனைவி சொல்லிய மந்திரம் அப்படின்னு தான் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் தான். எப்பொழுதும் என்னன்னாக்கா அதிகமான கலை நயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சின்ன பொருளை கூட ஒரு கிராண்டா செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு. பெரும்பாலும் இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸு, டிராயிங்ஸ் இந்த மாதிரி வரையக்கூடியவங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சிறப்பாக இருப்பாங்க. இவங்ககிட்ட அந்த கிரியேட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவேன். புதிய புதிய விஷயங்களை செய்யும் போது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எடுத்த முயற்சிகள் வழியாக இந்த காலத்தில் தன வரவு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல முயற்சி எடுத்து ஃபெயிலியர் ஆனது அப்படின்ற அந்த பண வரவெல்லாம் வந்துடும். நிறைய பேர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வராதுன்னு போட அந்த லாக் ஆனது எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகி திடீர் அதிர்ஷ்டம் போல பெரிய காசுலாம் வரும். ஆனால் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னாக்கா சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்கத்தில் எந்த மகராசி பூரம் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது சந்திரன் பயணிக்கும் போது எந்த முயற்சிகளும் இவங்க எடுக்காமல் இருக்கும். எடுத்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இதுவாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்து மற்ற நேரங்களில் இவங்க முயற்சிகள் எடுத்தாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மட்டுமே அதிகமாக நம்பும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அவிட்ட நட்சத்திரம் எப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் இந்த பர்ஃபெக்ஷன் யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப லிமிட்டட் ஆக்சஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆய்வு செய்து, ஏன்னா நிறைய அனுபவங்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்ததுனால ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆய்வு பண்ணுவாங்க. அவ்வளோ ஆய்வு பண்ணி சரியான ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்தணும்னு அப்படின்றதுல இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1, 2 பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் என்னன்னாக்கா புதிய வீட்லயே தொழில் தொடங்கலாமா, இல்லை தொழில் பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. தொழில் ஃபைனான்சியல் பார்ட்னர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பார்ட்னர்ஷிப்ல நிறைய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. லாபத்தை தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் தனக்கு ஒரு லாபம் வந்திருக்கும், அந்த லாபத்தை போட்டு புதிய தொழிலையே இன்னொரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் நிறைய முதலீடுகள் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே 1, 2 பாதத்தில் இருக்கு. இதே 3, 4 பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் சார்ந்த முயற்சி, வெளியூர் போகலாமா, வெளியூர் போகக்கூடிய ஆலோசிப்பாங்க. வெளியூரில் போயிட்டு ஏதாவது தொழில் தொடங்கலாமா, இல்லை வெளியூர் போகலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் இருக்கு. அதுவும் என்னன்னாக்கா தொழிலில் எப்படி இரட்டிப்பாக்குவது, தொழில் வழியா வெளியூர் போவது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் ஈடுபடுவாங்க. ஸோ இவங்க இந்த காலகட்டத்தில் இவங்க என்னன்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்க என்னன்னாக்கா குறிப்பா அவிட்ட 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கையில சிவப்பு கயிறு கட்டவே கூடாது. சிவப்பு கயிறு கட்டினாவே இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும். கையில அடிபடுறது, ஏதாவது சிறு சிறு விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால இவங்க மிகுந்த கவனத்துடன் செயல்படுறோம். குறிப்பா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சந்திரன் துலா ராசியில சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த காலகட்டத்தில் எந்த புதிய முயற்சிகளும் எடுக்கக்கூடாது. அந்த காலகட்டங்களை தவிர்த்துட்டு மீதி காலகட்டத்தில் எடுத்தாங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தன் ஆசைகளில் முக்கியத்துவம் கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். சதய நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதும் மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப அமானுஷம் சார்ந்த விஷயத்துல அதிக ஈடுபாடு இருக்கும், பயம் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பேய் படம் பார்ப்பேன், நிறைய ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் நிறைய பார்ப்பேன். த்ரில்லிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த விபத்து, இந்த ஆக்சிடென்ட், த்ரில்லிங் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையுமே
பார்க்கறதுல அதிகமான ஈடுபாடு. இவங்க பார்க்கலனா கூட இவங்க மனசு அப்படியே ஈர்த்துட்டு போயிடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது. எங்க இருந்தாலும் பணம் வந்துடும். எப்படியாவது பணம் வந்து இவங்களுடைய கையை வந்து நிரப்பிடும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த காலகட்டத்தில் மிகுந்திருக்கு. ஆனா என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால ஒரு சின்ன அழுத்தம், குழந்தைகளோட கல்வி பத்தின ஒரு அழுத்தம் வந்து இருக்கும். குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தின அழுத்தம் இருக்கும். ஸோ வாழ்க்கை துணை வந்து இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணையோட சிறிய மனக்கசப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா இனிமே ஏற்படும் சொல்ல முடியும். இந்த ஒரு மாதம் நீங்க வந்து பெட்டர் டு மௌன விரதம் கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு. ஆனா என்னன்னாக்கா சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் இல்ல மற்ற விஷயங்களை வந்து சாதிக்கிறதுக்கான அந்த ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நிறைய பேர் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னாக்கா எதையும் அளவா தொடங்க, பிரம்மாண்டமா தொடங்க. ஏன்னா இவங்க ஆரம்பம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், முடிவு வந்து ரொம்ப சுருக்கம். ஆரம்பம் வந்து பிரம்மாண்டம், முடிவு வந்து சின்னது. ஸோ அதனால ஆரம்பமும் சரியா இருக்கணும், முடிவும் சம அளவுல இருந்தாதான் அந்த விஷயங்கள் முழுமை பெறும். ஸோ அதனால கவனமா செயல்படுங்க.